உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போது, என்னென்ன விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். இந்த கன்னிராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த புதன் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸ்க்கு உண்டான ஒரு காரக கிரகம் தான் இந்த புதன். அதே மாதிரி ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ராசியும் கூட இந்த கன்னிராசி என்பர்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க, அதே சமயத்துல ரொம்ப பிரைவேசியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தனக்குன்னு ஒரு விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிரைவேசில நிறைய ரகசியங்கள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். பிறந்த உடனேயே பாத்தீங்கன்னா ஒரு வீடு இடமாற்றம் செஞ்சுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவம் முடிஞ்சு வெளிநாட்டை நோக்கி பயணிக்கிறது, இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். சொந்த ஊர்ல நம்ம ராஜ்யம் பண்ணணும் அப்படின்றத தாண்டி எல்லா இடத்துலயும் இந்த அதாவது இந்த உலகத்துல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ்லயும் போய் நம்மளுடைய ஒரு திறமையை நிலைநாட்டணும்னு அதிகப்படியாக ஒரு பிரயத்தனம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்கும். ஒரு இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங் வந்து நல்லா வந்துட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் அதை விட ஒரு பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நாலேஜ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க் நேச்சர், இது எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே போர் அடிச்சு போச்சு, நான் இன்னும் அடுத்த வேலைக்கு மாற்றம் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு இடத்துல இருந்து அதிகப்படியாக மற்றொரு இடத்திற்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்றம் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வர்றார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதத்துல. ஏன்னா இந்த 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த, ஒரு ப்ராடக்ட பத்தி சொல்லணும், ஒரு உங்களுடைய பிசினஸ பத்தி நீங்க வெளி உலகத்திற்கு எப்படி கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் இந்த 7ஆம் இடம் சொல்ல போகுது. அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட சில தொழில்களையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு மாற்றங்களை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில்ல இந்த இடம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து நல்ல ஒரு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான
ஒரு காலகட்டம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான். இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களால ஒரு வருஷத்துக்கு போகவே முடியாது. அதனால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் எடுத்த விஷயத்த உடனே நடத்தி முடிச்சிடணும். அப்படி நடத்த முடியல அப்படின்னா அதுலயே ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஆகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நம்மளால செய்ய முடியலையே, எல்லாரும் நல்லா செய்யறாங்களே, நம்மளுக்கு மாத்திரம் இப்படி இருக்கே, நமக்கு ஏன் இப்படி ஆண்டவன் நம்மளை ஒரு குறையாகவே படைச்சிட்டாரு, இப்படி எல்லாம் அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தவறாக தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. அந்த வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பிரயாணமாக இருக்கும். உங்களுடைய தகுதிக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வருமானம், அங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுலதான் இருக்கேன், இங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறேன், எனக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயாச்சு, நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன், இன்னமும் நான் பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்காக இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் இந்தியால இருந்து காசுகளை அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க, என்னால அவர்களுக்கு மிக மிக பெரிய அளவுக்கு பாரம், என்னோட எஜுகேஷன் லோனு அடைக்க முடியாம தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. இது எதனால நடக்குது? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், வெளிநாட்டுக்கு நீங்க போயாச்சு, நான் சொன்ன மாதிரி முதல்லயே சொன்ன மாதிரி அடிக்கடி வெளிநாடை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். வெளிநாட்டுக்கு போயாச்சு, அங்க வேலை கிடைக்கல, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு தவறான ஒரு பாதைகளை நீங்க நோக்கி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி போகும்போது அதுல கரெக்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால இந்த மாதம் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் 100% கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டோம்னா நம்ம இங்க ஒரு நல்ல அளவுக்கு நல்லாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஆசாபாசம், மனைவி மக்கள், இப்படி எல்லாத்தையுமே துறந்து அங்க ஏதோ ஒரு வேலைக்காக அங்க தனிமைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதுலயும் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில முன்னேற்றங்களையும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமண வரன்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண வரன் பார்த்துட்டே இருக்கிற மேடம், எல்லா வரனும் எனக்கு தட்டி போயிட்டே இருக்கு, எந்த ஒரு வரனும் எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே சொன்னாலும் உனக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருப்பியா, இப்படியெல்லாம் பிரச்சனையை கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அந்த வரன்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு துரிதமாக எந்த விதமான கண்டிஷன்ஸும் இருக்காது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு துரிதமான வரன்கள் அப்படின்றது அமையறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்தியாலே வேலை செய்யறாங்க கன்னிராசி என்பவர்கள், ஒரு இடத்துல ஒரு உயர் பதவியை நோக்கி வேலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயர் பதவிகள், அரசாங்க உத்தியோகம், இது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துல அங்க செவ்வாய், புதன், ராகு, இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியனோட சேர்ந்து நடக்கும், அடுத்து செகண்ட் ஆஃப் இந்த 3 கிரகங்கள். அப்படி இருக்கும்போது இந்த 6ஆம் இடம்ன்றது கடனை அதிகப்படியாக கொடுக்கும், அடுத்து வியாதியை அதிகப்படியாக கொடுக்கும், எதிரிகளை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த கிரகங்களினுடைய தன்மைகளை குறைக்க போகுது. உங்களுக்கு சகோதரர்கள்னால, இளைய
இளைய சகோதர சகோதரிகள்னால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களை இந்த மாசத்தோட கட் பண்ணி விடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஏதாவது சொத்துக்கள் ரீதியான கடன்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியான ஏதாவது கடன்கள் இருக்கு அப்படின்னா அதையும் இந்த மாதத்துல நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது மார்ச் மாதத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு செட் ஆகாது. அதனால பிரச்சனைகள், அதனால தொந்தரவுகள் அப்படிலாம் இருக்கு. அதனால மார்ச் மாதத்துல பெரிய அளவுக்கு காதல் ரீதியான சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அதை பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது. யோசிக்காம அதை அப்படியே ஹோல்டுலயே வச்சுட்டு வாங்க. இந்த மாதத்துல நீங்க அதை திருமணமா கன்வெர்ட் பண்ணணும், அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. உங்களுடைய வேலையில மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.